My dear students and dear friends, இன்னைக்கு இந்த வீடியோவில் binary arithmetics பற்றி பார்க்க போகிறோம். We have binary addition, binary subtraction, binary multiplication and binary division. இந்த 4 arithmetics இருக்குது. One by one பார்ப்போம். First, binary addition. These are the rules. If you want to add two bits 0 and 0 ரெண்டையும் ஆட் பண்ணும்போது சம் வந்து என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இதுக்கு ஏதாவது கேரி வருமா அப்படின்னு சொன்னால் நோ கேரி, தட் இஸ் 0. 0 + 1 சம் 1, கேரி வந்து ஒன்று வராது, 0. Similarly 1 + 0 sum is 1, there is no carry. While adding these two values, that is 1 + 1 அப்படின்னா இப்போ பைனரியில் இதை சொல்லணும். 1 + 1ங்கிறது என்ன அப்படின்னா 1 0, அதாவது 1 + 1 டெசிமலில் சொன்னால் 2. இப்போ 2வை வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1 0ன்னு கிடைக்கும். இதில் இந்த 0ங்கிறது சம்மு, இந்த 1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கேரி. அப்போது சம்மில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 0 கிடைக்கும், கேரி வந்து 1ன்னு கிடைக்கும். These are the rules for binary addition. Here's some example இங்கே கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். இது 10ங்கிற வேல்யூ, ஸோ அதனுடைய கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து 6, அதனுடைய பைனரி வேல்யூ எழுதியிருக்கேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து 16 அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுறேன். 0 + 0 நம்ம இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணோம். 0 + 0 that is 0. 1 + 1 அப்படின்னு சொன்னால் இந்த 1 0, அதாவது 1 0 வருது. இதில் 0ங்கிறது சம்மு, இந்த 1ங்கிறது கேரி. தட் மஸ்ட் பி ஆடட் வித் த நெக்ஸ்ட் காலம். அதை கொண்டு போய் என்ன பண்ணோம்? அடுத்த காலத்தோடு நம்ம ஆட் பண்ணோம், அதான் கேரி. இப்போது 1 + 0 அப்படின்னா 1, திரும்ப இங்கே ஒரு 1 வருது. ஸோ 1 + 1 that is 0, you'll get a carry. You'll get the value 1 + 1 1 0. இப்போ நம்ம செக் பண்ணலாம் இந்த வேல்யூவை. இது வந்து 1 2 4 8, this is 16. These are the weights of these bits. இப்போ ஆட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்னது? 16. கரெக்டாக நம்ம ஆன்சர் வந்துருச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள், இது வந்து 7, இது வந்து 5. ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா you should get the answer, that is 12. 12ன்னு வரணும். இப்போ பாருங்கள், 1 + 1 that is 0, sum is 0, 1 is carry, so 1 + 1 + 0, so you'll get 0 as the sum and then again 1 as a carry. இப்போ 3 1 வருது. 3 1 வந்ததுன்னு சொன்னால் நம்ம பைனரி கன்வெர்ட் பண்ணோன்னு சொன்னால் என்ன கிடைக்கும்? 1 1 கிடைக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த 1 சம்மு, இந்த 1 வந்து கேரி. அப்போது இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள், 1 1. சரியா? 3 1s. இது சம், இது வந்து கேரி. அடுத்த காலம் எதுவும் இல்லை, எதுவும் ஆட் பண்ணுறதுக்கு, அதனால் அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ திஸ் இஸ் 12. ஸோ திஸ் இஸ் 1 2 4, திஸ் இஸ் 8. பார்த்தீங்கன்னு சொன்னால் தட் இஸ் 8 + 4 that is 12. ஸோ ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் பர்ஃபார்ம் த பைனரி அடிஷன். இப்போ இதிலே வந்து என்னென்னா, if you have that is fractional values, fraction valueஸோடு இருந்ததுன்னு சொன்னால் அதை வந்து எப்படி ஆட் பண்ணுறது, இந்த வேல்யூவை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ரைட் சைட். நார்மலாக நம்ம எப்படி பண்ணுறோமோ டெசிமலில் அதே மாதிரி தான் நம்ம பைண்டர்லேயும் இந்த அடிஷன் பண்ணணும். ஸோ 0 + 1 1, 1 + 0 that is 1, 0 + 1 1 point, 1 + 1 0 is the sum, 1 is the carry. 3 1s வந்திருக்கு. ஸோ 1 1. This is the required answer. So now we will move on to binary subtraction. These are the rules. 0 - 0, you get difference 0. Borrow is also 0. 1 - 0, you will get difference, that is 1. No borrow, that is 0. 1 - 1, the difference is 0. Again there is no borrow. இது இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ் தான். இது நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 - 1
அதாவது 0ங்கிறது சின்ன வேல்யூ, 1ங்கிறது பெரிய வேல்யூ. இதுலேருந்து நான் சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் we have to consider a value that is 1 as a borrow. ஸோ 0வை என்ன பண்ணணும், 10 ஆக்கிக்கணும். அதாவது ஒரு பாரோ இங்கே இருக்கணும். இந்த பாரோ இருந்ததுன்னு சொன்னால் இந்த வேல்யூ 0ங்கிறது 10 ஆகிடும். ஸோ 1 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1ங்கிறது டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இப்போ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து 10, இது வந்து 7. ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோன்னா நமக்கு வந்து 3ங்கிற வேல்யூ கிடைக்கணும். இப்போது இது 0லேருந்து 1 வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம். நமக்கு என்ன, ஒரு பாரோ வேணும். ஸோ கெட் அ பாரோ ஃப்ரம் த ப்ரீவியஸ் காலம். இந்த 1 வந்து என்ன பண்ணுறீங்க, வந்து பாரோ வாங்குகிறேன். ஸோ இந்த வேல்யூ 10 ஆகிடும். இந்த வேல்யூ என்ன ஆகும், இந்த 1 இங்கே போனதுனால இங்கே 0 இருக்கும். இப்போ 10 minus 1 1, அதாவது 2 minus 1, 10ங்கிறது 2. ஸோ இங்கே 1 கிடைக்குது. இங்கே என்ன இருக்குது வேல்யூ, இங்கே 0 இருக்குது. அப்போ திரும்ப எகெயின் நமக்கு வந்து என்னது 0 minus 1 அப்படின்னு சொன்னோம்னா we need a borrow for this 0. அப்போ இங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கேயும் 0 தான் இருக்குது. அப்போது இங்கே நெக்ஸ்ட் காலத்தில் நமக்கு 1 இருக்குது. ஸோ கெட் அ பாரோ ஃப்ரம் திஸ் காலம். இங்கே வந்தோம்னா இது வந்து என்ன ஆகிடுது, 10 ஆகிடும். இந்த 10லேருந்து இங்கே ஒரு 1 நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து இந்த 0 வந்து 10 ஆகிடும். இந்த 10ங்கிறது 1 ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? டெசிமலில் பாரோ வாங்குறது நம்ம டென்ஸில் வாங்குவோம். 0 இருந்ததுன்னா அது வந்து 10 ஆகிடும். ஆனால் இங்கே வந்து அது 2 ஆகும். அப்போ 2லேருந்து 1 இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து என்னது 2ங்கிறது 1 ஆகிடும். நம்ம அங்கே 9 ஆகும் டெசிமல் சப்ட்ராக்ஷனை பொறுத்த வரைக்கும். இங்கே 1 ஆகும். ஸோ 2 minus 1, இது வந்து இப்போ 2 minus 1 1. இங்கே என்ன இருக்குது வேல்யூ, 1 இருக்குது. 1 minus 1 0. இங்கே என்ன வேல்யூ, இந்த வேல்யூ ஆல்ரெடி போயிடுச்சு, அதனால் இங்கே 0 தான் இருக்குது. 0 minus 0, that is 0. ஸோ 0 0 1 1, which is nothing but 3. Similar another example, இங்கே பாருங்கள். 0 minus 1, we need borrow. ஓகே, ஸோ get a borrow. இங்கே ப்ரீவியஸ் காலத்துக்கு இங்கே போனோன்னா இதுவும் வந்து 0 தான் இருக்குது. ஸோ again go to the previous column. அங்கேயும் 0 தான் இருக்குது. ஸோ go to the previous column, that is 1. இப்போ இந்த 1 இங்கேருந்து பாரோ பண்ணிட்டு கொண்டேன். இங்கே பாரோ பண்ணி வரும்போது இது முதல்ல 10 ஆகுது. 10 ஆகுது அப்படின்னு சொன்னால் இதுலேருந்து திரும்ப மறுபடியும் என்ன பண்ணுறேன், இங்கே கொண்டு போகிறேன். இந்த 10ங்கிறது 1 ஆகிடுது. இப்போது இது வந்து 10 ஆகுது. இந்த 10லேருந்து திரும்ப இங்கேருந்து நம்ம பாரோ பண்ணுறதுனால திரும்ப இது 1 ஆகிடுது. இது 10 ஆகுது. that is 2. okay, 2 minus 1, this is 1. 1 minus 1 0. இங்கே என்ன இருக்குது, 1 minus 1 0. இந்த 1 ஆல்ரெடி நம்ம போயாச்சு, இங்கே எதுவுமே இல்லை. 0 minus 0, that is 0. So 8 minus 7, which is equal to, that is 1. 0 0 1. So this is binary subtraction. So binary subtraction la theriya vendiyadhu enna appdin sonna this how to get the borrow. So borrow வாங்கும்போது என்னது 10 அப்படிங்கிறது 0ங்கிறது 10 ஆயிடும். திரும்ப 10 இருந்து ஒரு borrow வாங்குனீங்கன்னா அந்த 10ங்கிறது 1 ஆகும். That is 10 is nothing but 2. If you get borrow from 2, that 2 will become 1. அதை தான் ஞாபகம் வச்சுக்கணும். Next one is binary multiplication. These are the rules. 0 into 0 0, 0 into 1 0, 1 into 0 0, 1 into 1 1. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா எப்போ ரெண்டு வேல்யூமே 1 இருக்கோ அப்போ தான் வந்து என்னது ரிசல்ட்டு 1ன்னு வரும். இட்ஸ் நத்திங் பட் த ப்ராடக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இது வந்து 5, இது வந்து 3. 1 into 1 1, 1 into 0 0, 1 into 1 1. அப்படியே அந்த வேல்யூ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜஸ்ட் அந்த மல்டிப்ளிகேண்ட்டை அப்படியே எழுத வேண்டியது தான். திரும்ப 1ஆல் இருக்குது. 1 0 1 ரெண்டையும் இப்போ ஆட் பண்ணி எழுதணும். which is nothing but 15. ஓகே, ஸோ சிமிலர்லி இந்த டெசிமல் பாயிண்ட்டோட இதுவும் பண்ணலாம். இப்போது இந்த வேல்யூ திஸ் இஸ் த மல்டிப்ளையர். இதை எடுத்து என்ன பண்ணோம், இந்த மல்டிப்ளிகேண்ட்டை மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ என்ன கிடைக்கும் அப்படின்னா அப்படியே அந்த வேல்யூஸை எழுதிட வேண்டியது தான். forget this binary points. பைனரி பாயிண்ட்ஸை லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது 0ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே 0 ஆகிடும். isn't it? சிமிலர் திரும்ப மறுபடியும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா 1 1 0 1 1, the same வேல்யூ. அந்த வேல்யூ அப்படியே எழுத வேண்டியது தான். இப்போது ஆட் பண்ணுங்கள். 1 1
1, 1 plus 1, 0 is the sum, 1 is the carry. திரும்ப இங்கே ஒரு 1 இருக்கு, 1, 1, 0 is the sum, 1 is the carry. True ones are here. ரெண்டு 1 இருக்கிறதுனால 0 is the sum, 1 is the carry. So 1, 0 ஆச்சு. இப்போ மல்டிப்ளிகண்டில் ரெண்டு பிட்டு வந்து இந்த ஃப்ராக்ஷனல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது, பைனரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. அதே மாதிரி மல்டிப்ளையரில் ஒரு பிட் இருக்குது, மொத்தமாக 3 பிட்டு. ஸோ 3 பிட்டு தள்ளி என்ன பண்ணணும், உங்கள் பைனரி பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ சிம்பிள் இட் இஸ். அடுத்தது பைனரி டிவிஷன். பைனரி டிவிஷனில் ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா கேஸுக்குமே ரூல் கிடையாது. இந்த 2 கேஸ் தான் வந்து ரூல்ஸ் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு. என்ன ரூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 டிவைடட் பை 1 அப்படின்னா 0, 1 டிவைடட் பை 1 இருந்ததுன்னா அது 1. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 25 டிவைடட் பை 5, இது வேல்யூ 25. பொதுவாக என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து டிவிடெண்ட், இது வந்து டிவைசர். இப்போ என்ன பண்ணணும், இதில் எத்தனை பிட் இருக்குது, 3 பிட் இருக்கா, அப்போ என்ன பண்ணுங்க, மொதல் 3 பிட் எடுத்துங்க. ஓகே, இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 6, இது வந்து 5. அப்போது இது வந்து என்னென்னு சொன்னால் 1 டைம் 1. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் லெஸர் தேன், தட் இஸ் 6 விட 5 கம்மியாக இருக்கிறதுனால 1 டைம் போட்டுட்டு இப்போ பைனரி சப்ட்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 0 மைனஸ் 1 அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து பாரம் வாங்கிக்கோங்க. மேக் திஸ் வேல்யூ தட் இஸ் 1, 0. 1, 0 மைனஸ் 1, இது வந்து என்னது 1. 2லேருந்து 1 பண்ணால் 1. இப்போ நெக்ஸ்ட்டு பிட்டை வந்து இறக்கணும், கீழே இறக்கும்போது இப்போ வந்து டிவிடெண்ட் வேல்யூ வந்து டிவைசர் வர கம்மியாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ஆட் 1 0 ஹியர், 0வை ஆட் பண்ணணும். அடுத்த பிட்டை வந்து இப்போ திரும்ப இருக்கிறேன். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாக இருக்குது. ஒன்று ஈக்குவலாக இருக்கணும், இல்லைன்னா கூட இருக்கணும். டிவிடெண்ட் வேல்யூ மஸ்ட் பி கிரேட்டர் தென் த டிவைசர் ஆர் ஈக்குவல் டு த டிவைசர். ஸோ நவ் 1 0 1, that is 1 time இருக்கு. This is the remainder and this is the quotient. Similarly, another example 10 1 0 1 0, divisor வந்து 1 0, ரெண்டு பிட்டு ஃபஸ்ட்டு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ வந்து 0 தான். இப்போ என்ன பண்ணுறேன்னா நெக்ஸ்ட்டு பிட்டை வந்து நான் இறக்குறேன். ஆக்சுவலாக 0 1 டிவைசரை விட டிவிடெண்ட் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் வந்து ஆட் 1 0. ஸோ நவ் கெட் த நெக்ஸ்ட் பிட், that is 1 0. So 1 0 1 time. This is the remainder and this is the quotient. Okay, so in this video we have discussed the different binary arithmetics. Binary arithmetics la binary addition and பார்த்தோம், அதோட ரூல்ஸை பார்த்தோம். இந்த எக்ஸாம்பிளோட எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதுமாதிரி பைனரி சப்ட்ராக்ஷன் பற்றி பார்த்தோம். What are the rules, how to perform binary subtraction. Similarly, binary multiplication as well as the binary division. I hope you understood. Thank you. Keep watching.